பணமா, ஜனமா வெறும் 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. ஓடு ஓடுன்னு ஓடிட்டே இருக்காரே கம்பெனி ஓனரு. தீய சக்தி தீர்ந்து போன சக்தி அப்படின்ற மாரி என்ன பேச்சு? இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போயிருந்தாப்புல. லைக் இவரு இந்த மாரி பேசுவாரா? ஓகே பிரச்சாரத்துல பேசினாப்புல. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு கூட பிரச்சாரத்துல பேசலையே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு ஃபயரா பயங்கரமா உட்காந்து தீட்டிட்டாரே அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் இப்போதைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதுல மனுஷன் வந்து நெறைய விஷயங்கள பத்தி அட்ரஸ் பண்ணியிருந்தாலுமே, இந்த வீடியோல நம்ம ஒரு சில விஷயங்கள பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லைக் டிவிகே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரச்சாரம் செய்யும்போது கரூர்ல வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருந்துச்சு. நெறைய உயிர்கள் வந்து அதுல பறி போயிருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறமா அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 9 மாசம் அப்படின்ற மாரி சொல்லிக்கிறாங்க. 9 மாசத்துக்கு அப்புறமா இப்பதான் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு போறாப்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் எப்போ நடக்கும் அப்படின்ற மாரி தான் நெறைய பேர் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும். லைக் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன சொல்லியிருந்தாங்க, அப்படியே ஓடி போயிட்டாரு. ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தோனே டக்குனு ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வீட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற மாரி சொன்னாங்க. கடைசியில வந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆட்சிக்கு வந்து இன்னும் கூட ஒண்ணும் செய்யலையே. போய் கரூர் மக்கள பார்க்க முடியலையே. எதுவுமே பண்ண என்ன ஆட்சிக்கு வந்து கூட என்ன பிரயோஜனம்? போய் ஓடி ஒளியிறீங்களே அப்படின்ற மாரியான இஷ்டத்துக்கு நெறைய விமர்சனங்கள் முதல்வர் விஜய் அவர்கள சுத்தி நடந்திருந்துச்சு. லைக் அதெல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு வந்தாகணும். அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்த சந்திச்சாகணும். அதுல வந்து நெறைய மக்கள போய் சந்திக்கணுன்ற மாரியான நெறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ற மாரி இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நடந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லிக்கலாம். லைக் பாதிக்கப்பட்ட குடும்பத்துல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து லைக் கவர்ன்மெண்ட் வேல குடுக்கிறதாவும், அங்க ஒரு நினைவிடம் மாரி வைக்கிறதாவும் நெறைய விஷயங்கள் இன்னைக்கு மேடையில பேசியிருந்தாப்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, லைக் வந்து உயிர வச்சு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, இது என்ன அப்படின்னு தெரியல. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் சொல்லும்போது, இது எல்லாமே வந்து பிளான்டு. அது வந்து விபத்து கிடையாது. லைக் போலீஸார் வந்து தடுக்கல எங்களுக்கு. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு எங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தாலும் சரி, இல்ல அவங்களே தடுத்திருந்தாலுமே சரி, நாங்க அங்க போயிருக்க மாட்டோம் அப்படின்ற மாரி தான் அவர் பேசியிருந்தாப்ல. லைக் இந்த மாரி நடந்தா இந்த மாரி மாத்தி விட்டுருங்க. அந்த மாரி நடந்தா அந்த மாரி மாத்தி விட்டுருங்க. லைக் என்னதான் விபத்தாக இருந்தாலும், அந்த விபத்து நடக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க வந்து மாஸ்டர் மைண்ட் இருக்கு அப்படின்ற மாரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பெர்சனலா எனக்குமே தோணுச்சு. ஏன்னா ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னா, லைக் செந்தில் பாலாஜியோட கோட்ட தான் கரூர். விஜய் அவர்களால கரெக்ட்டா வந்துட்டு கரெக்ட்டா போயிட முடியுமா? அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் விஜய் அவர்கள் கரூருக்கு போறதுக்கு முன்னாடியே நெறைய டாக் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதே மாரி விஜய் அவர்கள் வராப்புல, வந்தது மட்டும் இல்லாம போகும்போது ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. என்னதான் அரசியலா இருந்தாலும், என்னதான் பதவியா இருந்தாலும், உயிர வச்சு விளையாடக்கூடிய அரசியல் வந்து என்ன அரசியல் அப்படின்ற மாரி எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம் இருந்தாலும், விஜய் அவர்கள் வந்து முக்கியமா அட்ரஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்றத பத்தி நெறைய நம்ம பேசியாகணும். லைக் அவரு நெறைய விஷயங்கள் இன்னைக்கான மேடையில பேசி இருந்தாலுமே, அதுல லைக் நான் நோட் பண்ணி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நானுமே ஒரு சில இடங்கள்ல பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் லஞ்சம். லஞ்சம்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒழிக்கவே முடியாது, ஒழிக்கவே முடியாது அப்படின்ற மாரி சொன்னாங்க. லஞ்சம்லாம் வந்து எல்லா அதிகாரிகள் எல்லார் மத்தியிலுமே வந்து அந்த ரத்தத்துல ஊறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த வந்து ஒழிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அத நாங்க ஒழிச்சிருக்கோம் அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் சொன்னாப்ல. லைக் முழுசா ஒழிக்கலனாலுமே மெஜாரிட்டியான இடங்கள்ல வந்து இப்போ வந்து லஞ்சம் வாங்குறது கிடையாது. அப்படின்றது தான் வந்து நம்ம தவிர்த்தாலும், நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்த நம்பலனாலும், நம்ம அந்த ஒரு விஷயத்த வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியாகணும். நெறைய இடங்கள்ல இந்த காச வாங்கிட்டு செய்யக்கூடிய வேலைகள், இப்ப நம்ம காசு குடுத்தா தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஈஸியா நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நெறைய பேர் சொல்லி நான் கேள்விப்படுறேன். இன்னும் எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலனாலுமே இந்த மாரி ஆச்சுப்பா, இந்த மாரி போனேன், டக்குனு இந்த ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. இதே வந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு 2 வருஷமா அலையிறேன். அப்பலாம் நடக்காத ஒரு விஷயம் வந்து, இப்போ இப்படின்றதுக்குள்ள நடக்குது. லைக் வந்து டிவிகே ஆட்சி வந்து நம்ம என்ன விமர்சனம் செஞ்சாலும், விஜய் அவர்கள் பேச மாட்றாரு, விஜய் அவர்கள் வந்து மக்கள சந்திக்க மாட்றாரு அப்படின்னு சொன்னாலுமே வந்து, அதிகாரிகள் வந்து இப்போ வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அதுதான் உண்மை அப்படின்ட்டு மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. லைக் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க நீங்க வேணா சொல்லலாம், "அப்பல்லாம் கிடையாது. யார் சொன்னா? நீ பார்த்தியா? கீர்த்தியா?" அப்படின்னு சொல்லலாம்.
லைக் உங்க ஃபேமிலிலயும் உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யார்கிட்டயாவது கேட்டு இருந்தாலே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட நாட் ஃபுல்லா அதுக்குன்னு முழுசா எல்லா இடத்துலயும் நின்னுடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடங்கள்ல லஞ்சம் வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிட்டத்தட்ட ஒரு முற்றுப்புள்ளி மாரி வச்சிருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்பலனாலும் அதான் நெசம். பட் அப்படி இருக்கும்போது இந்த புசி ஆனந்த் மேல ஏதோ ஒரு சம்திங் சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு நீங்க கேட்கிறதும் எனக்கு புரியுது. சப்போஸ் அது உண்மையா பொய்யான்னு தெரியல. புசி ஆனந்த் அவர்கள் நிஜமாவே அந்த 30,00,000 சம்திங் காசு வாங்குனாரு அப்படின்ற மாரி சொல்லிக்கிறாங்க. ஒருவேள புசி ஆனந்த் அவர்கள் நிஜமாவே அ லஞ்சத்த வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து கவர்ன்மென்ட் வேல அப்படின்ற மாரி குடுக்குறோம் அப்படின்ற மாரியான ஒரு செயல் செஞ்சிருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இத விட டிவிகேக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா லஞ்சத்த வந்து ஒழிக்க வந்திருக்கோம், லஞ்சத்த வந்து ஒழிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரியான ஒரு சில விஷயங்கள் வந்து செய்ற விஷயம் வந்து கரெக்ட்டான ஒரு விஷயமா எனக்கு படல அப்படின்ற மாரி சொல்லியாகணும். அதே சமயத்துல பணமா, ஜனமா அப்படின்ற மாரியான ஒரு சில பேச்சு போயிட்டு இருக்கும்போது, வழக்கம் போல விஜய் அவர்கள் வந்து மேடையில ஏறுனாலே வந்து இந்த மீம் மெட்டீரியலா, இந்த ரீல்ஸ்க்காக லைக் என்னதான் ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொன்னாலும், ரீல்ஸ் ஆட்சி தான் இப்ப ஆட்சியில இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து அத தான் விரும்பி பார்க்குறாங்க. மக்களுக்கு வந்து ஒரு முழு பிரச்சாரம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு டைம் இல்ல. அதனால அசால்ட்டா வராங்க. ஒரு ரீல்ஸ்ல வந்து என்ன கதைய சொல்றோமோ, அத பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது, லைக் வழக்கம் போல விஜய் அவர்கள் அந்த ஒரு பஞ்ச் டயலாக் அப்படின்ற மாரி 2, 3 இடத்துல வந்து போட்டிருந்தாப்புல. அதே சமயத்துல வந்து தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தின்னு இத்தன நாளா விமர்சிச்ச அவரு வந்து, இப்ப வந்து தீர்ந்து போன சக்தி அப்படின்ற மாரியான ஒரு சக்திய ஆட் பண்ணியிருக்காப்புல. லைக் தீய சக்தி அப்படின்னு யார சொல்றாரு அப்படின்னு நம்மள எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆஃப்கோர்ஸ் டிஎம்கேவ சொல்றாரு. இப்ப தீர்ந்து போன சக்தி அப்படின்னு என்ன மீன் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன்னா, ஏஐஏடிஎம்கேவ தான் மீன் பண்றாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க வந்து ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து இப்ப டிவிகேல வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப அவ்ளோ பேர் இருந்தவங்க, இப்ப எல்லாருமே இங்க ஸ்விட்ச் ஆனதும், இப்ப அங்க ஆள் இல்லல்ல, யாருமே இல்லல்ல. அததான் இவர் வந்து தீர்ந்து போன சக்தி அப்படின்ற மாரி சொல்றாரோ என்னவோ தெரியல. பட் விஜய் அவர்கள் இந்த மாரி செய்ய நெறைய பேரால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். என்ன இந்த பையன் நேத்து வந்த பையன் இந்த மாரி பேசுறாப்ல, இந்த மாரி பண்றாப்ல அப்படின்ற மாரி தான் நெறைய பேர் ஒரு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதே மாரி இந்த ஒரு 5 வருஷமும் போச்சு அப்படின்னு வைங்களேன், நம்ம யோசிக்கவே தேவையில்ல. அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக டிஎம்கேவும், ஏடிஎம்கேவும் நல்ல லைக் விசஸ் அப்படின்னு லைக் மோதிக்கிட்டு இருந்ததுக்கு அப்பாறமா, இப்போ வந்து கூட்டணி வச்சு லைக் அந்த ஒரு வரக்கூடிய எலக்ஷன் அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய எலக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு சில விஷயங்கள அவங்க புடிச்சுட்டாங்க. லைக் வந்து அதான் அவரு புடிச்சுட்டாருப்பா, அவர் வந்து ஏதோ விஜய் அவர்கள் சொல்ற டயலாக் தான். அவரு குழந்தைங்கள புடிச்சுட்டாரு அப்படின்ற மாரி அவரு விஜய் அவர்கள் வந்து ஆட்சிய புடிச்சுட்டாப்ல. இதே மாரி போயிட்டு லைக் பெருசா அவ்வளவா பிளாக் மார்க் இல்லாம போயிட்டு இருந்துச்சுன்னா, என்னதான் டிஎம்கே வந்து அது பேர் என்ன ஜென்ஸி டிஎம்கே அப்படின்னு வச்சு லைக் முகம் சுளிக்கும் விதமா, கேவலமாக ஒருத்தங்கள இழிவுபடுத்துற மாரி பேசி, அவங்களுக்கு அவங்களே கெட்ட பேர வர வச்சுக்கிட்டு, இதே மாரி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அவங்க அந்த ரீல்ஸ் ஆட்சி திருப்பி செய்யக்கூடிய ரீல்ஸ செஞ்சு அவங்க ஆட்சிய புடிச்சுக்கிட்டு ஏன்னா பெருசா காம்படிஷன் இங்க இல்ல. அப்படின்றப்போ அந்த மாரி அவங்க போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதே சமயத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த இதுல இருக்கும்போது லைக் இந்த பிரச்சாரம் செய்யும்போது ஒரு சில வாக்குறுதிலாம் குடுத்தாப்ல. இந்த மாரி செய்வேன். லைக் இந்த சிங்கப்படை அத எடுத்துட்டு வருவேன், அத எடுத்துட்டு வருவேன் அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. அதாவது தாய்மாமன் சீரா வந்து இந்த மோதிரம் போடுவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாப்புல. அத கூட இன்னைக்கு அனவுன்ஸ் பண்ணியிருக்காப்புல. அதாவது அண்ணா பர்த்டே லைக் வந்து வரக்கூடிய அண்ணாவோட பர்த்டேவ முன்னிட்டு, அன்னைக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து செயல்படப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்ற மாரியான ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருந்தாப்புல. அதே சமயத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி இந்த ஒரு இடத்துல பேசியே ஆகணும். லைக் "குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே சமயத்துல லைக் டிஎம்கேவ சேர்ந்த ஏகப்பட்ட பேரு டிவிகே ஆட்சிக்கு வந்தோன கொஞ்ச நாள் விஜய் அவர்கள் வந்து அந்த அமைதிய கடைப்பிடித்தாப்ல. அத பார்த்துட்டு "வாய தொறங்க சிஎம் எப்பதான் வாய தொறக்க போறீங்க? எப்பதான் வாய தொறக்க போறீங்க?" அப்படின்னு பேட்ச போட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரியான நெறைய விஷயங்கள் செஞ்சிருந்தாப்புல. அதே மாரி அவரு எப்ப வாய தொறப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது, மனுஷன் ஒரே ஒரு பாயிண்ட்ட தான் சொன்னாப்புல. என்னது பார்ட்டி ஃபன் அப்படின்னு சொல்லும்போதே அங்கருந்து ஏஞ்சு கெளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படின்ற ஒரு சில விஷயம் அவர் வந்து இவர் குடும்பத்த சொல்ல, அவர் வந்து அவங்க குடும்பத்த சொல்ல அப்படின்ற மாரி லைக் அது ஒரு கிட்டத்தட்ட குடும்பத்த பத்தி விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வா மாறிடுச்சு அப்படின்ற மாரி தான் சொல்லியாகணும். லைக் பார்ட்டி ஃபன் அப்படின்னு சொன்னோனே 10 நிமிஷத்துல ஓடிட்டாங்க. அத பத்தியும் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கான மேடையில வந்து பேசியிருந்தாப்புல. லைக் கொஞ்ச நேரம் வாய தொறந்ததுக்கே போயிட்டீங்க. அதாவது 5 நிமிஷம் வாய தொறந்ததுக்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாச்சு. ஸோ இதே மாரி இன்னும் வாய தொறங்க சிஎம் பேட்ஜ போட்டுக்கிட்டு லைக் அந்த எனக்கு அந்த ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது.
எதுக்குடா அவன தொட்ட? அவன் சுடுதண்ணீலயே கைய விடுவான் அப்படின்ற மாரி தான் விஜய் அவர்கள் இப்போ செஞ்ச ஒரு சில விஷயங்கள் இந்த மேடையில நின்னு இன்னைக்கு பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, டிஎம்கே வந்து நம்ம தெரியாம வாய தொறங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு அப்படின்ற மாரி நான் நினைக்கிறேன். அண்ட் இருக்கிறதுல இப்போ வரைக்கும் ரீல்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து பெருசா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் கம்பெனி ஓனர் "ஓடு ஓடு 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 வரான் பாரு வேட்டைக்காரன்" அப்படின்னு அவர் படம் பாட்டை எடுத்து லைக் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள வந்து சரியா தாக்கியிருந்தாப்புல. லைக் எங்க போனாரு ஓடிட்டே இருக்காப்புலயே, போய் ஒளிஞ்சுட்டே இருக்காப்புலயே. லைக் தப்பு பண்ணவங்க தானே, அவ்வளோ தப்பு நடந்திருக்கு, அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சிருக்கோம். இன்னுமே வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய காலத்துல நெறைய விஷயங்கள் செய்ய போறோம். ஆல்ரெடி அரசவையில சொன்ன மாரி லைக் தொட்டவனையும் விட மாட்டேன், தொட போறவனையும் விட மாட்டேன் அப்படின்ற மாரி சம்திங் ஏதோ ஒரு டயலாக் பேசியிருந்தாப்புல. அதே மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரியாலிட்டில நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய லைக் அது வந்து செயல்பாட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. பட் ஓகே. விஜய் அவர்கள் வந்து சொன்ன ஒரு சில விஷயங்கள வந்து கடைப்பிடிக்கிறாப்புல, ஒரு சில விஷயங்கள வந்து நல்லா பண்றாப்புல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், லைக் டிவிகேல இருக்கக்கூடிய ஒரு சில மைனஸ் பாயிண்ட் அத கூட நம்ம பார்த்தே ஆகணும். லைக் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதே கரூர் மீட்டிங்ல லைக் விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்ன உடனே நெறைய பேர் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு விஷயம் நடந்திருந்துச்சு. விஜய் அவர்களுக்கு வந்து அந்த ஸ்டாண்டிங் மைக் வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு லேடி வந்து பேச போயிட்டாங்க அப்படின்றப்போ, அது வந்து முதல்வர் பேசக்கூடிய மைக்கு. நீங்க அதுல பேசக்கூடாது. நீங்க இதுல தான் பேசணும் அப்படின்ற மாரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அத பார்க்கும்போது, ஏன் முதல்வர் பேசக்கூடிய மைக்ல பேசக்கூடாதா? அப்படின்ற ஒரு விஷயம் தான் அத பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. என்னதான் சமத்துவம், எல்லாருமே சமம். உங்க வீட்ல இருக்கக்கூடிய பிள்ளை நான். உங்க குழந்தைங்களோட தாய்மாமன் நான் அப்படின்னு சொன்னாலுமே, மேடையில விஜய் அவர்கள் நிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது, அந்த ஒரு இடத்துல அவங்க அந்த மைக்ல பேசினா தான் என்ன? என்ன ஆயிட போது? உங்கள பத்தி தானே அட்ரஸ் பண்றதுக்கு அவங்க வந்தாங்க. அப்படி இருக்கும்போது, அந்த மேடையில இந்த மாரிலாம் செஞ்சு இருக்கணுமா? அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, எனக்கு அத பார்க்கும்போது இது சரியில்லையே! இது வேணாமே! அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் அட் லாஸ்ட் இந்த மாரி டிவிகேவ சுத்தியோ ஒரு சில விஷயங்கள், அவங்க என்ன சொன்னாலும் அந்த நிர்வாகிகள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களா, இல்ல தொண்டர்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களா என்னன்னு தெரியல. நான் இது ஒரு எக்ஸாம்பிளா தான் சொன்னேன். இத தாண்டியும் நெறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அங்கங்க வந்து லைக் வந்து பேனர் வைக்கக்கூடாது, போஸ்டர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் அங்கங்க போய் பார்த்தா வந்து டிவிகேன்னு அந்தந்த ஏரியாவோட எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்து டிவிகே அப்படின்னு பேனர் வைக்கிறது, போஸ்டர் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் செய்றாங்க. ஸோ இது வந்து இப்படியே போற போக்க பார்த்தா லைக் என்னதான்ப்பா நடக்குது இங்க? தமிழ்நாட்டு அரசியல் எத நோக்கி தான் போயிட்டு இருக்கு? அப்படின்ற மாரியான ஒரு சில கேள்விகளும் வருது. பட் எனிவேஸ் வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.